யூனிஃபார்ம் ஏன் கைட்டுன்னு பாக்குறியா? அரசாங்க யூனிஃபார்ம்ல அழுக்கப்பட்டாலே என் மனசு தாங்காது. ரத்தம் மட்டும் எப்படி தாங்க? ரத்தமா? உனக்கு கொடுத்தா ரத்தம் தானே வரும். நீங்க கொள்ளையடிக்க துப்பு கொடுத்தவனே நான் தானே. ஏன் கொடுத்த? இல்லையா? அதனால நீ சாப்பிடு. பொண்டாட்டி துரோகம் பண்றவன் வெப்பட்டி விட்டு வைப்பானா? என்னடா சொல்ற? கரெக்ட். அதே மாதிரிதான் அரசாங்கத்துக்கு துரோகம் பண்ற இவன் நம்மள என்ன பண்ணுவான்? காட்டி கொடுத்துருவான். இல்ல, உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன விட்டுடு. கொள்ளடிக்கிறது எங்க லட்சியம். எங்க ரகசியங்கள் தெரிஞ்சவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுன்றது எங்க கொள்கை. கொள்கை மாத்திக்கிறாங்களா அரசியல்வாதிகளா? என்ன சொல்றீங்க? பாத்தியா, எங்க சர்ச்சை எதையும் ஒத்து வைக்கிறது இல்ல. ஒரே தீர்ப்பு தான். வேண்டாம் வேண்டாம், சொல்ற கேளுங்க, என்ன விட்டுடு. சாக பொண்ணு 2 சான்ஸ் கொடுப்பேன். அது உனக்கு உண்டு. துப்பாக்கி, கத்தி, டேய் அவனுக்கு எது வேணும்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்க. இல்ல இல்ல, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. உட்காருங்க. முக்கியமான சிலரை மட்டும் ஏன் வரவழைச்சிருக்க தெரியுமா? நாம அமைதியா இருந்தா மட்டும் போதாது, நாடு அமைதியா இருக்கணும். முகமுடிக்குள்ள அதிகமானதுக்கு காரணமே ஆளுங்கட்சிக்காரங்க தான் எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க. அதையும் ஜனங்க நம்புறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவனக்குறைவா இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். போலீஸ் சொல்ற எந்த காரணமும் எனக்கு தேவையில்லை. முகமூடிக்குள்ள அதிகமானதுக்கு காரணமே உங்க டிபார்ட்மெண்ட் தாங்கிற கெட்ட பேரை மாத்த பாருங்க. இரண்டு வேற அக்கௌண்டே டேலி ஆக மாட்டேங்குது. சார், எடுத்ததுக்கெல்லாம் போலீஸ்காரங்களை குறை சொல்றது என்னால ஒத்துக்க முடியாது சார். குறை போலீஸ்காரங்க கிட்ட மட்டும் இல்ல சார், டிபார்ட்மெண்டோட அமைப்பிலே இருக்கு சார். வாட் டு யூ மீன்? எஸ் சார், நம் நாட்டு ஜனத்தொகையோட அடிப்படையில பார்த்தா 2000 பொதுமக்களுக்கு ஒரு போலீஸ்ங்கிற விகிதத்துல தான் நம்ம ஊர்ல போலீஸோட எண்ணிக்கையே இருக்கு. அதாவது 2000 பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு போலீஸ்காரங்க. இந்த 2000 பேர்ல அட்லீஸ்ட் 20 பேராவது பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க, கொள்ளை அடிக்கிறவங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க, விபச்சார விடுதி நடத்துறவங்க, ஏன் கொலைய கூட பண்ண தயங்காத பயங்கர ரவுடிங்க. ஆப்டால் 20 பேரை நம்மால சமாளிக்க முடியலன்னா 2000 பேருக்கு ஒரு போலீஸ்காரன் எப்படி சார் பாதுகாப்பு அளிப்பான்? இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ சட்டசபையில பேச வேண்டிய பேச்சு சார், ஒரு போலீஸ் ஆபீசர் பேசுற பேச்சு இல்ல. அண்டர்ஸ்டாண்ட் சார்? அவர் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? இன்னைக்கு ஊர்ல இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஊர்வலம் போறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஜாதிக்கு ஒரு சங்கம், எதுக்கெடுத்தாலும் யூனியன், இவங்களும் அதை தானே சார் செய்யறாங்க. இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் பத்தல சார். சாதாரணமா ஒரு 50 பேர் போற ஊர்வலத்துக்கு 100 போலீஸ்காரன் பாதுகாப்புக்கு போக வேண்டிய துர்பாக்கிய நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கு. என்னையா பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் போய் முதலமைச்சர் கிட்டயும் பொதுமக்கள் கிட்டயும் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னதான் ஒத்துப்பாங்களா? போலீஸோட எண்ணிக்கை இப்ப இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்தே குறைவாத்தான் இருக்கு. ஆனா இப்ப குத்தங்களோட எண்ணிக்கை பெருகி போச்சு, குற்றவாளிங்க அதிகமாயிட்டாங்க. இதெல்லாம் கணக்கு பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வேலை பார்க்க முடியாது. யானை பெருசா இருந்தாலும் அதை அடக்குற அங்குசம் சிறுசு. அந்த அங்குசம் மாதிரி தான் நாம செயல்படணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். முகமூடி கொள்ள கூட்டத்தை பிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை முடுக்கி விட்டா நிச்சயமா அவனுங்க எச்சரிக்கை அடைஞ்சிருவாங்க. சோ ஒரு திறமையான போலீஸ் ஆபீசரை அமர்த்தணும், அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைக்கணும். மறைமுகமா நாம உதவி செய்யணும். இதுதான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார்கிட்ட ஒப்படைக்கலாம் நீங்களே சொல்லுங்க சார். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் மகேஷ்.
அரசாங்கம் உங்களுக்கு அடிக்கிறதுக்கு சம்பளம் கொடுக்குது. எங்க தலைவர் நாங்க அடி வாங்குறதுக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நாய், போலீஸ்காரங்களை பத்தி கேவலமா நினைக்கிறவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக போலீஸ் வேலையில சேர்ந்தவன்டா நாடு. உங்களை வச்சு உங்க தலைவனை கண்டுபிடிக்கிறேன். சார், இதுவரைக்கும் நடந்த கொலை கொள்ளை எல்லாமே சிட்டிக்கு வெளியில தான் நடந்திருக்கு. பட் அவங்க கொள்ளையடிச்ச ஊருங்களை பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிட்டியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன், அவங்க இப்ப சிட்டியோட பார்டர்ல இருக்காங்க. குட், வெரி குட். மிஸ்டர் மகேஷ், இப்படி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கிறதுனால தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். ஒன் மோர் திங், நீங்க தனி மனிதனா இருந்ததா அந்த காரியத்தை சாதிக்க போறீங்க. பட் உங்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் போலீஸ் லாக்கா மறைமுகமா செய்யும். பை தி வே, உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. சார், இந்தாங்க ஃபைல். ஹேவ் இட். என்ன சார் இது? இந்த ஃபைல்ல மகேஷ் பண்ண சாதனை பத்திய விவரங்கள்லாம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு டாக் ஆஃப் தி சிட்டியே மிஸ்டர் மகேஷ் தான். அவருடைய பேட்டி இது வரைக்கும் எந்த பத்திரிகையில வந்ததும் இல்ல, அவர் சிரிச்சு இது வரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்ல. அதனால தான் டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு மிஸ்டர் கடுவன் பூனைன்னு பேரு. காத்து நுழைய முடியாத இடத்துலயும் இந்த ஜூனியர் போஸ்ட் நுழையும்னு நான் அப்ரூவ் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்ல, பொம்பளை நினைச்சா முடியாதது எதுவுமே இல்ல, அதையும் நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த விமலா நினைச்சா முடிப்பா. பேட்டியோட வயசு நம்பர் 9 ஹாரிங்டன் ரோட். கரெக்டா தான் இருக்கு. வாங்க 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 வாங்க. வராரு. ஐயே, என்ன குழந்தையோட வராரு? தினமும் காலையில ஜாகிங் போனதா உடம்புக்கு நல்லது. சரி மாமா. அடடடடா, மாமாவா? அத மது மாதிரி இருக்கு. ஒரே ஸ்பீட்ல ஓடி. ஹலோ ஸ்டாப். ஹாய், குட் மார்னிங். ஆமா, இந்த வேலை ஒண்ணும் இல்லாம வெட்டியா பேசி அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்களே, கிரைம் பிரான்ச், அங்கதானே சார் வேலை செய்றீங்க? யார் நீ? அது சொல்லிடுறாது, நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? உங்க பேட்டி வேணும், இஃப் யூ டோன்ட் மைண்ட். விமலா, ஜூனியர் போஸ்ட். நான் பேட்டி எல்லாம் கொடுக்கறது இல்ல. நீந்துவது மனதிற்கு நல்லது. விமலா, ஜூனியர் போஸ்ட். Don't forget. காலையில் வேலைக்கு செல்வது தொழிலுக்கு நல்லது. ஹாய், விமலா, ஜூனியர் போஸ்ட். Don't forget. கொடுங்க. மகேஷ், இன்னைக்கு ரிக்ஷாக்கார வரமாட்டான். சரிக்கா. ஸ்கூல் விட்ட உடனே அனுவை நீயே கூட்டிட்டு வந்துரு. அனு, டீச்சர் கிட்ட ஹோம்வொர்க்லாம் கரெக்டா கேட்டுட்டு வரணும். என்ன? சரி மம்மி. அனுக்குட்டி, நேத்து அங்கிள் உனக்கு போட்டு கொடுத்த ஹோம்வொர்க்லாம் நீயா போட்டதா டீச்சர் கிட்ட சொல்லு. பத்திரமா உட்காந்துக்குங்க. சாயந்தரம் அங்கிள் 4 மணிக்கு உன்னை ஸ்கூல்ல வந்து பிக்கப் பண்ணிக்கணும். நீ ரெடியா இருப்பியான். சரி மாமா. அம்மாக்கு டாடா சொல்லு. டாடா. பாய். பை பை. அச்சா, 4 மணிக்கு ஸ்கூல்ல சந்திப்போமா? மணி 4 இன்னும் இந்த கடுவன் பூனைய காணுமே. கடுவன் பூனையா? யாரு? அதான் உங்க மாமா. மனுஷனுக்கு முகம் லட்சணமா இருந்து என்ன பிரயோஜனம்? முதல்ல சிரிக்க கத்துக்கணும். இந்த சிட்டில ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்காத ஒரே ஆம்பளை உங்க மாமா தான். எல்லா ஆம்பளைங்களும் பொம்பளைங்களை பார்த்தா சிரிப்பாங்களா? என்ன மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா செத்த போனம் கூட சிரிக்கும், உங்க மாமாவை தவிர. சுமாரான அழகு வச்சுக்கிட்டு இந்த அலட்டுறீங்களே. ஏய், கடுவன் பூனை இஸ் கமிங். நான் சொல்றபடி கேட்கணும், புரியுதா? சரி. உனக்கு கணக்குல ஒரு சின்ன சந்தேகம், அப்படித்தானே? அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு காரியத்தை 1 மணி நேரத்துல செஞ்சாங்கன்னா அதே காரியத்தை 2 ஆணும் 2 பொண்ணும் எத்தனை மணி நேரத்துல செய்வாங்க? அதானே உன் சந்தேகம்? அடச்சே, குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற கணக்கா இதெல்லாம்? லுக் மிஸ்டர் கிரைம் பிரான்ச், இது குழந்தையோட சந்தேகம். தெரிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்லனா ஷூர். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அதாவது ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் செய்யற காரியத்தை எக்ஸ்னு வச்சுக்கயே. நான் ஒய்ன்னு தூக்கிட்டு போயிடுவேன். இன்னொரு தடவை ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தலையிட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். பி கேர்ஃபுல். ஹலோ, மகேஷியா? மகேஷா, I love you so much.
யாரும் தெரியலையா? சேம் ஓல்ட் விமலா, ஜூனியர் போஸ்ட் ஓவர். சார், இது வரைக்கும் கண்ட்ரோல் ரூம்ல கொலை, கொள்ளை, திருட்டு, ஆக்சிடென்ட் இந்த மாதிரி விஷயம் தான் சார் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஸ்வீட் வாய்ஸ் கேட்டதே இல்ல சார். எஸ் சார். யார் நீங்க? விமலா, ஜூனியர் போஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க தம்பி வேணும். அவரை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்கணும். எதுக்கு? எதுக்கா? நான் சொன்ன 3 வார்த்தைக்கு இன்னும் பதிலே வரல. ஒரு வார்த்தை இல்ல, 2 வார்த்தை இல்ல, 3 வார்த்தை. ஐ சொல்லிருக்கேன், லவ் சொல்லிருக்கேன், யூ சொல்லிருக்கேன். தனித்தனியா பார்த்தா சாதாரணமா தான் தெரியும். ஆனா 3 கூட்டணியா செஞ்சுச்சுன்னா எந்த ஆம்பளையுமே அவுட். ஆனா உங்க தம்பி இருக்காரே, ஒரு உதவாக்கற. குட் ஃபார் நதிங்கா வளர்த்திருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ லவ் யூன்னு நான் சொல்றதை கேட்டு அவருக்கு கலர் கலரா கனவு வந்திருக்கணும்னு சொல்றேன். வெள்ளை ட்ரெஸ் போட்ட தேவதைகளுக்கு மத்தியில ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்திருக்கணும்னு சொல்றேன். அவருக்கு 2மே வரல, நான் கேட்டதுக்கு பதிலும் வரல. இத நினைச்சு நான் எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? நான் ஃபீல் பண்றதை விடுங்க, உங்க டாக்டர் அனு எவ்வளவு ஃபீல் பண்றான்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. அனு, நீ ஃபீல் பண்ற இல்லமா? சொல்லுமா, நான் எவ்வளவு ஃபீல் பண்ற சொல்லுமா? ஆமா. அனு, இவங்கள உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா. நானும் அனுவும் ரொம்ப க்ளோஸ். இப்ப எனக்கு வேண்டியது உங்க தம்பியோட பதிலும் உங்களோட பதிலும். நான் என்ன சொல்லணும்? டேய் மகேஷ், விமலாவை விட ஒரு அழகான பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா அப்படின்னு உங்க தம்பி கிட்ட அடிச்சு சொல்லணும். நீ அழகா இருக்கேன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? ஐயோ, இவ்வளவு நேரம் என் அழக பாத்தீங்க, என் பர்சனாலிட்டியை பாத்தீங்க, என் நடைய பாத்தீங்க, என் உடைய பாத்தீங்க. பார்த்த பிறகுமா உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல? மம்மிக்கு பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது. I'm sorry. உங்களுக்கு பார்வை இல்லைன்னு எனக்கு தெரியாது. I don't want to hurt you. இப்பதான் உங்க தம்பி மேல எனக்கு கோவமே வருது. காலகாலத்துல ஒரு பொண்ணு இல்ல என்ன கட்டிக்கிட்டா எவ்வளவு உதவியா இருக்கும். கண்ணு இல்லாத உங்களுக்கு நான் கண்ணுக்கு கண்ணா இருப்பேன்ல, இதெல்லாம் உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த காலத்துல ஒரு போலீஸ்காரா இருந்தா மட்டும் போதாது, ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கணும்னு நெஞ்சில அரையிற மாதிரி சொல்லுங்க. மறந்துடாதீங்க, நான் வரேன். ஹாய், how are you? என்னடி நினைச்சிட்டு இருக்க? கண்ட்ரோல் ரூம் போன் பண்ற, ஐ லவ் யூன்ற, அங்க இருக்கிற ஆபீசர்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறானுங்க. போலீஸ்காரனா போக்கத்தவன் நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பேட்டி காட்டோன்னு நான் கொடுத்துடணுமா? தம்பி, நீங்க சும்மா இருங்கக்கா. இவ பேட்டி எடுக்கிற மாதிரி என் பின்னாடி சுத்தல, பேய் பிடிச்ச மாதிரி சுத்துறா. பொண்ணுன்றதுனால பொறுமையா இருக்கிறேன். கெட் அவுட், வெளியில போ. கெட் அவுட் ஐ சே. உரிமை இல்லாதவளா தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். இப்போ உரிமை உள்ளவளா திருப்பி போறேன். உனக்கு என்னடி உரிமை இருக்கு? அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது உங்களை நினைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. I still love you. தம்பி. என்னக்கா? அனு வந்து என்னன்னு கேளு. ஏக்கா? சாப்பிடாமே உட்கார்ந்திருக்கா. ஏன்? அத நீயே வந்து என்னன்னு கேளு. என்ன இது அணுக்குட்டி, ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்க? நான் சாப்பிட மாட்டேன். என்ன இது திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க? யார் மேல கோவம்? உன் மேலதான் கோவம். என் மேல கோவமா? நான் என்ன பண்ணேன்? நீ அந்த ஆண்டி அடிச்ச. அந்த ஆண்டி தப்பு பண்ணாங்க, அடிச்சேன். அந்த ஆண்டி தப்பு பண்ணல, நீதான் பண்ண. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மேடம். அதெல்லாம் முடியாது. நீ அந்த ஆண்டிகிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் சாப்பிடுவேன். அதை விட்டா வேற பரிகாரமே இல்லையா? தம்பி, அவ பிடிவாத குணம் உனக்கு தெரியாதா? அவ நினைக்கிறது நடக்கிற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டா. உன் குணம் அவளுக்கு அப்படியே இருக்கு. அதுக்காக அவட்ட போய் மன்னிப்பு கேட்க சொல்றியாக்கா? சரி, மன்னிப்பு கேட்க வேண்டாம். அப்ப அவ சாப்பிடாம இருப்பா, அது உனக்கு பிடிக்குதா? யாருங்க சார் நீங்க? ஏய், உன் பேர் என்ன? உங்க கோவிந்த். உங்க அப்பா பேர் என்ன? சொக்கலிங்க. டேய் சோம்பேறி, சொக்கலிங்கம் இல்ல சிவலிங்கம் இல்ல, என் பேர் வடிவேலு. நீங்க தான் வடிவேலுவா? சத்தியமா நான் வடிவேலுங்க. இவர்தான் உங்க அப்பாவா? அப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. இந்த வீட்டுல வேற யார் இருக்கா? என் மக இருக்கா. பேர் என்ன? விமலா. எங்க இருக்கா? மாடியில இருக்கா. ஆமா, இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க யாரு? கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டரா? உங்க பேரு? மகேஷ். மகேஷ்.
மேலதான் இருக்கிறாங்க. நீங்க போய் கொஞ்சம் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. போங்க போங்க. அங்க பாத்தியா பிருத்திவிராஜ சம்யுக்தா எஃபெக்டா காமிக்கிறாங்க. குதிரைய வெளியில நிக்க வச்சு வச்சுக்கிறான் போல் இருக்குதேனா. விடுங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? போங்க போங்க போய் குதிரையில ஏறிக்கீங்க. போங்க. ஏண்டா எவனோ இன்ஸ்பெக்டர்னு வந்தா மேல அனுப்பிச்சா நம்ம பொண்ணை எடுத்துட்டு ஓடுறான். நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடச்சா அறிவட்டவனை யோசிக்கிறானா? வாடா பாப்போம். வேணாதிப்ப இறங்கு. ஏமா இவங்க கிட்ட சாரி கேட்டனா நீ சாப்பிடுவல்ல? ஆமா. ஐ அம் சாரி. நீ அடுத்த காலி பண்ணு. வாமா நம்ம சாப்பிடலாம். இது நல்லா இருக்கே. மன்னிப்பு கேட்ட மட்டும் நான் விட்டுருவேனா? நான் சொன்ன 3 வார்த்தைக்கு சரிக்கு சமமா அதே மாதிரி 3 வார்த்தை சொன்னாதான் மன்னிப்பு ஒத்துக்கிட்டதா அர்த்தம். இல்லம்மா அப்படி போடு. என்ன வார்த்தை? I love you. ஹாய் மகேஷ், கொஞ்சம் இப்படி வர்றியா? இந்த வந்துட்டக்கா. ஏண்டா என்ன நம்ம பொண்ணை இழுத்து கொண்டாந்து இங்க நிறுத்திட்டு உள்ள போறான் அவன்? உள்ள அக்கா கூட எதுனா சென்டிமெண்டல் பிட்டா இருக்கும். எதுக்கு அவளை இப்படி கோச்சிக்கிற? அவன் சொன்னது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கேன் அவளை. அவளை பார்க்காமலே எப்படிக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்ற? பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு பாக்கியம் இல்லையேப்பா. அவ அழகா இருக்காளா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் மேல அன்பா இருக்காங்கிறது அவ வேகமே சொல்லுதே. ஆமா, பேட்டி எடுக்கணும் வந்தவளுக்கு என்ன பார்த்தோன்னா அன்பு பத்துக்கிட்டு வந்துருக்கும். இத பாரு, ஒரு பொண்ணு ஒருத்த மேல ஆசைப்படுறதுக்கு 4 வருஷம் வேண்டாண்டா, 4 நிமிஷமே போதும். முதல்ல ஆசைப்படுறவளும் பொண்ணாத்தான் இருப்பா, கடைசி வரைக்கும் மறக்காம இருக்கிறவளும் பொண்ணாத்தான் இருப்பா. அக்கா, அம்மா ஸ்தானத்துல இருந்து சொல்றேன், அந்த பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி, உன் உடம்புல ஓடுறது வெறும் போலீஸ் ரத்தம்னா வேண்டான்னு சொல்லிடு. இல்ல என் கூட பிறந்த தம்பிங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னா சரின்னு சொல்லு. இந்த வரான்டா பழையபடியும். ஐ லவ் யூ. அதான் சொல்லியாச்சுல, இடத்த காலி பண்ணு. சரியா கேக்கல, கொஞ்சம் சத்தமா சொன்னா என்னவா? ஐ லவ் யூ. காதுல கேக்கல, கொஞ்சம் சத்தமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. Listen. There are only 3 words in English. You want to know that? I love you. There is no way to go. கனவு பலித்தது, கதவு திறக்குது, மெடலை சுமந்த மார்பில் பூமடலை அணிந்து பழகு, திறம்பை சுழற்றி வீசு, அந்த கரும்பு தனுசை தேடு. நகர காவலா, என்னை விரட்ட முடிஞ்சதா? இதய சிறை இருக்கு, இது கம்பி என்னவா? கனவு பலித்தது, கதவு திறக்குது, கனவு பலித்தது, கதவு திறக்குது.
பலித்ததா புத்தும் இல்லாத பாட்டு படிக்காத வாழ்க்கை இனித்து விடுமா நூலே இல்லாம தறிய அசைக்கிறது சேலை மீது தருமா காதல் ஒன்றுதான் வார்த்தை மனதின் மகரந்த சேர்க்கை ஆணி வேரிலே பூக்கள் ஞான பூமியில் நாட்டை கிளையை விளக்கலாமா மலரை பறிக்கலாமா நடந்து முடிஞ்ச பிறகு கணக்கு எடுக்கலாமா சிறிய கதையை முடிஞ்ச வரைக்கும் தொடரணுமே கனவு பழித்தது கதவு திறக்குது கடலை சுமந்த மார்பில் பூமடலை அணிந்து பழகு திறம்பை சுழற்றி வீசு அந்த கரும்பு தனுசை தேடு நகர அழகியே இனி நகர முடியுமா இதய சிறையிலே நீ நழுவ முடியுமா கனவு பழித்தது கதவு திறக்குது கனவு பலித்ததா கதவு திறந்ததா தம்பி பால் கொண்டு வந்திருக்கேன் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத உங்க டிபார்ட்மெண்ட்ல என்னதான் பண்றீங்க வர வர ஜனங்களுக்கு போலீஸ்னா மரியாதையே குறைஞ்சு போச்சு அக்கா அவங்களை பிடிக்கிறதுக்காக நாங்க எவ்வளவோ ட்ரை பண்றோம் அவங்க சிட்டில எதுவுமே பண்றதில்ல சிட்டி பார்டர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிளான் பண்றீங்க போங்க ஒரு பேங்கை கொள்ளையடிச்சா நீங்க பேங்கையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்க போய் கோயில கொள்ளையடிப்பாங்க ஒரு கோவில கொள்ளையடிச்சா நீங்க கோயிலையே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அவங்க போய் பேங்கை கொள்ளையடிச்சிருவாங்க இன்னைக்கு பூட்டின வீட உடைச்சிருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்க பூட்டின வீடா பார்த்து காவல் போடுவீங்க நீ வேணா பாரு இனிமே கல்யாண வீடு கருமாதி வீடுன்னு கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து கொள்ளையடிக்க போறாங்க நீ வேணா பாரு இனிமே கல்யாண வீடு கருமாதி வீடுன்னு கூட்டம் இருக்கிற இடமா பார்த்து கொள்ளையடிக்க போறாங்க